பொறுமை சாமி ஜூஸ் வாங்க சோடாண்ணா மொபைல் வீர் ஒரு வீர் அண்ணன் ஒரு வீர் போன் அடி ஒன்னா டேட் போன் அடி சொல்லவா கடந்த 10 நாட்களாக பகாசூரன் எனும் படத்தை பிரபலப்படுத்தும் விதமாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி இந்த ஊருக்கெல்லாம் இந்த காரை எடுத்துட்டு போய் பிரபலப்படுத்திட்டு வரேன். அதாவது எல்லா நடிகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் சம்பாதித்த சொத்தை முதலீடு செய்வது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஹோட்டல் அந்த மாதிரி எதனா கட்டி விடுவாங்க. ஆனால் இந்த பகாசூரன் படத்திற்கு நான் வாங்கிய சம்பளத்தை இந்த பகாசூரன் படத்தை பிரபலப்படுத்தும் விதமாக இந்த காருக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி என்னால் முடிந்தது. சினிமாவை நம்பி வாழும் நான் இந்த பகாசூரன் படத்திற்கு இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு நன்றி கடனாக நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இங்கிருந்து நேராக பாண்டிச்சேரி, கடலூர், நாகர்கோயில், நெய்வேலி இந்த ஊருக்கெல்லாம் போறதா இருக்கேன். எனக்கும் கபாலி படம் நம்ம ரஜினி சார் படம் மாதிரி ஃப்ளைட்ல போற மாதிரி விளம்பரப்படுத்தணும் தான் ஆசை. ஆனால் நான் வாங்குற சம்பளத்துக்கு என்னால் முடிந்த உதவியாக இந்த படத்துக்கு ப்ரமோஷன் இந்த கார்ல என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கேன். அதற்கு காரணம் சினிமாவை நான் தெய்வமாக வணங்குவதுதான். செல்வராகவன் அவர்கள் நடித்த படம் பகாசூரன். ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிற மாதிரி பகாசூரன் படத்துடைய பிரஸ் மீட்டுக்கு ஆக்டர் கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா காரையே தேர் மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பயங்கர வேலை ஷேர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அங்கே மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேரும் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாக சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் பணத்தை வந்து சம்பாதிச்சதுக்கு அப்புறமா ரியல் எஸ்டேட்டில் இல்லை ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக என்ன சம்பளம் வாங்கணும் அதை வந்து இந்த காரை ரெடி பண்ணுறதுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக பேசியிருக்காரு. ஸோ ஆக்டர் கூல் சுரேஷ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த படங்கள் அவரை பார்க்கறத விட மற்ற படங்கள் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை ரிவ்யூவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெந்து தந்தது காட்டி எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக்ல அண்ணன் ஓவர் நைட்ல ஒபாமாடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைலாக் அப்புறமா ஆக்டர் கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு படத்துக்கும் போயிட்டு அந்த படத்தை டைட்டில் வச்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒன்று எதுகமோனியா போட்டு அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிருப்பாரு. ஸோ அப்படிதான் இப்போ பகாசூரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு காரை வந்துட்டு அப்படியே தேர் மாதிரி இழுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஒரு காரில் பகாசூரன் படத்தை ப்ரொமோட் பண்ணும் வகையில் பல ஸ்டிக்கர்ஸையும் வந்து ஒட்டி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பயங்கர வேலை ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது பற்றின உங்கள் கருத்தை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம்.